வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சுவையாக அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறோம், வாழைப்பூ சட்னி. இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டாச்சு. அதில் உள்ள அந்த நரம்பு, அந்த தாள் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் தேவையான அளவு. இப்போ எண்ணெய் சூடானோன்னு அதில் உளுந்து சேர்த்துக்கிடலாங்க. உளுந்து கலர் மாறினோன்னே கொஞ்சம் கூடம்ட்டு சீரகம் இதில் கலந்துக்கிடலாங்க. சீரகம் தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 10 பல்லு பூண்டுங்க. காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய். எல்லாத்தையும் நல்லா ஒரு பொன் வறுப்பாக நம்ம வதக்கிக்கிறலாங்க. இப்போது ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்தாச்சு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுறணுங்க. இப்போ புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் சேர்த்துக்கிடலாங்க. இந்த புளி சேர்க்குறனால சட்னி கெடவும் செய்யாதுங்க. 2 நாள் வெளியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பூவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதக்கி விட்டுறணுங்க. இதில் கொஞ்சம் கூட துவர்ப்பு எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிடுவோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம். சில பேர் துவக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சட்னிங்க. இதை இட்லி கூடவும் சாப்பிட்லாம், சாப்பாடு கூடவும் சாப்பிட்லாங்க. குழம்பு கூட தேவையில்லை. அவ்வளோ தூரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.